சேலம் மாவட்டம் பழனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்த தினத்தையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பழனியாபுரம் கிராமத்தில் நடந்து வருகிறது. இந்த போட்டியை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மற்றும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஆகியோர் தலைமைக்கு தொடங்கி வைத்தனர். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதில் சேலம் மாவட்டம் மற்றும் திருச்சி, தருமபுரி, வாழப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அழைத்து வந்து தற்போது ஒவ்வொன்றாக விடப்பட்டு வருகிறது. இந்த காளைகளை 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பிடித்து வருகிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று பிற்பகல் வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க உள்ளது. இந்த போட்டியை வாழப்பாடி, ஆத்தூர், சிங்கிபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் திரளான பொதுமக்கள் தற்போது கண்டுகளித்து வருகிறார்கள். சந்தோஷமா அருமையா நடந்துட்டு காலை வெற்றி பெற்றிருக்கான். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரை சொல்லப்படுகிறது. உருட்டி அடிக்கிறப்ப தெரிவிக்க விடுதப்பா. அழகா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், மாவட்ட ஆட்சித்தலைவர் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு சைக்கிள் அழகா புரட்டி எடுக்குது. ஆத்தடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரை சொல்ல நொறுக்கி எடுக்கிறப்பா. ரொம்ப பிடிக்காது தம்பி, ரொம்ப பிடிக்காத. சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்று விடுவீங்க. அழகா சூப்பர் மாடு பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி ரமேஷ், உங்க தகவல்களுக்கு.